ராஜ்யம், அடக்குமுறை ஆட்சி, அந்நிய ஏகாதிபத்தியம். மரியாதையாக எல்லோரும் கலைந்து செல்லுங்கள். கரையாவிட்டால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். உங்கள் சட்டத்தை உடைத்தெறியத்தான் இந்த போராட்டம். தடையை மீறி இப்படி ஊர்வலம் செல்வது குற்றம். தன்மானமற்ற உங்களை போன்றவர்கள் இந்த மண்ணிலே பிறந்ததை விடவா குற்றம்? அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அடிபணிந்து நடப்பதுதான் எங்கள் கடமை. பிற நாட்டிலிருந்து பிழைக்க வந்தவர்கள் போடும் பிச்சை காசுக்காக அவர்களுக்கு வெஞ்சாமரம் வீசுபவர்களை இமய முதல் குமரி வரை எங்கள் இந்திய மக்கள் கொதித்தெழுந்து விட்டனர். நாட்டை வேட்டைக்காடாக்கிய நயவஞ்சகர்களை அடித்து விரட்டத்தான் போகிறார்கள். கூடிய சீக்கிரம் கோட்டையிலே எங்கள் மூவண்ண கொடி பட்டொளி வீசி பறக்கத்தான் போகிறது. அப்போது இதே கரங்கள் எங்களுக்கும் வெஞ்சாமரம் வீசத்தான் போகிறது. உன் இளமை பருவத்தை சிறையிலே கழித்து வீணாக்கிக் கொள்ள முடிவு செய்து விட்டாயா? தள்ளாத வயதிலே கையிலே கோரேந்தி தண்டி யாத்திரைக்கு புறப்பட்டிருக்கிறார் அண்ணல் மகாத்மா காந்தி என்றால், இந்த வயதிலே உங்களுக்கு பயந்து வீட்டிலே பதுங்கி கிடக்க நாங்கள் அந்த கோழைகளாக. உயிர் மீது ஆசை இருந்தால் எல்லோரும் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுங்கள். இந்த உடலுக்கு கண்ணிரண்டு, கையிரண்டு, காலிரண்டை கொடுத்த ஆண்டவன் உயிரை மட்டும் ஒன்றாக படைத்து விட்டானே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள். இந்த உடலுக்கு மட்டும் பல உயிர்கள் இருந்தால் இந்த நாட்டின் விடுதலைக்காக அடுத்தடுத்து கொடுத்துக் கொண்டே இருப்போம். கொடியை கீழே எரித்து விட்டு ஓடப் போகிறீர்களா, இல்லை இந்த தடிக்கு இரையாக போகிறீர்களா? கொடி பிடித்து கொள்கை முழக்கம் செய்ய வந்த நாங்கள் உங்கள் தடியடிக்கா பயந்து விடுவோம். இந்த கொடி சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று வீர கச்சனை செய்த பாலகங்காதர திலகர் பிடித்த கொடி. இந்த கொடி சுதேசி கப்பல் விட்டு சிறையிலே சட்டிழுத்த சம்மல் சிதம்பரனார் பிடித்த கொடி. இந்த கொடி அஞ்சா நெஞ்சம் படைத்த வீரன் வாஞ்சிநாதன் பிடித்த கொடி. இந்த கொடி சுதந்திரமே எனது மூச்சு, இந்த நாட்டு மக்களின் நல்வாழ்வே தன் வாழ்வு என்று நினைக்கும் எங்கள் பெருந்தலைவர் பிடித்த கொடி. உயிரே போயினும் இந்த கொடியை விட மாட்டோம். பாரத் மாதா கி கொடிய கொடிய